உள்ளாட்சி தேர்தல்ல திமுக காங்கிரஸ் இவங்களுக்கு இடையிலான ஒரு கூட்டணி இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ கொஞ்சம் பலம் அடைஞ்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா திருநாவுக்கரசர் பதவி ஏற்றதுல இருந்து நிறைய மாறுதல்கள் செஞ்சுக்கிட்டே வராரு. மாவட்ட தலைவர்கள் கூட்டத்துல திமுகவோட நாம கூட்டணியில இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு மாவட்ட தலைவர்களே வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு முடிவு அங்க எடுத்திருக்காங்க. ஆனா கட்சியோட தலைமை என்ன முடிவு எடுப்பாங்கன்றது இது வரைக்கும் தெரியல. இதுக்கு நடுவுல சரி ஓகே நம்ம தான் கட்சி தலைவரா பொறுப்பேற்று இருக்கோம், மரியாதை நிமித்தமா மத்த கட்சியோட தலைவர்களை நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்தல்களை திருநாவுக்கரசர் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லணும். முதல்ல போய் அவர் சந்திச்சது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேதிமுக தலைவர் விஜயகாந்த் தாங்க. ஒரு மணி நேரம் பக்கம் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. நாங்க ஒன்னும் அரசியல் நிலவரத்தை பத்தி எல்லாம் பேசலீங்க, ஒரு மரியாதை நிமித்தமா நான் ஒரு கட்சி தலைவரா இருந்திருக்கேன், அவர் ஒரு கட்சி தலைவர், நாங்க போய் மீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு பக்கம் திடுதிப்புன்னு சொல்லி அந்த பக்கம் ராகுல் காந்தி அவர் நம்ம முதல்வோட உடல்நிலையை பத்தி விசாரிச்சது மட்டும் இல்லாம சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்றதுக்காக அவங்க ஆதரவையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது கூட திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஒரு ஷாக்கு கொடுக்கிறதுக்கான விஷயம் தான். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் போதிய அளவு இடங்கள் காங்கிரஸுக்கு அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ அவங்கள வழிக்கு கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி சில பல வாச்சாக்கள் செஞ்சா தாப்பா அதெல்லாம் பலிக்கும் அப்படின்ற மாதிரி திருநாவுக்கரசோட காய் நகர்த்தல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ஜி.கே. வாசனை சந்திப்பீங்களான்ற ஒரு கேள்வி நம்ம மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. ஏங்க நான் மரியாதை நிமித்தமா பல கட்சி தலைவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் பார்க்க போறேன்றத உங்களுக்கு சொல்லிட்டு தான் போவேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா தொடராதா அப்படின்ற அந்த கேள்விக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டே முடிப்போங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலே அவங்க எப்பன்னு சொல்லல, அது சொன்னதுக்கு அப்புறம் தானே கூட்டணியெல்லாம் டிசைட் ஆகுறது, அது வரைக்கும் ஃப்ரீயா விடுவோம். எப்பயுமே ஒரு ப்ராவப் இருக்குது, நம்ம லெஃப்ட் கையில் கொடுக்குறது ரைட் கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யாரோ ஒருத்தர் கல்யாணம், யாரோ ஒருத்தர் சமைக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, நாங்கள் யாரோ போய் எடுக்கிறோம், யாரோ ஒருத்தங்க அதை சாப்பிட்றாங்க. இதில் யாருமே கனெக்டட் கிடையாது. ஆனால் இதுதான் ஒரு சிறந்த ஹெல்ப்புக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்.